ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கான்செப்டை ரெண்டு விதமாக பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு கமாண்ட் மூலமாக எப்படி ஜாவாவை ரன் பண்ணலான்றத பார்ப்போம். இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஜாவான்னு டைப் பண்ணாலே அது செட் ஆஃப் கமெண்ட்ஸை காட்டும். ஓகே, அப்போ ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஜாவாவில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் இது காட்டுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஜாவா கான்ஃபிகர் பண்ணாமல் இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஆனால் பார்த்த கான்ஃபிகர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்வேலிட் கமாண்ட்னு வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. இப்போ கான்ஃபிகர் பண்ணியாச்சு, கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் ரெடியாக இருக்குது. எக்லிப்ஸில் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுவோம். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நியூ ஃபைல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் கிளாஸ் சாம்பிள் ப்ரோக்ராம். கிளாஸை ஓப்பன் பண்ணுறோம், கிளாஸை க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்குள்ளே மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இந்த மெத்தடுக்கு ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா, கிளாஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், மெத்தடையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் வெல்கம் ஜாவா. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சுருவோம். இந்த ஃபைலை சேவ் பண்ணலாம். சேவ் ஆஸ்னு கொடுத்துட்டு சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணுவோம். டாட் ஜாவா கரெக்டா, டாட் டெக்ஸ்ட் டைப் இல்லை, ஆல் ஃபைல்ஸ், அப்போ தான் ஜாவாவாக அது எடுத்துக்கும். சேவ் கொடுத்துருவோம். இப்போ இந்த டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஜாவா ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ன பாத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி யூசர் SADAG. ஓகேவா, பட் எனக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த பாத்துக்கு நேவிகேட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலோட பாத்தை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு CD ஸ்பேஸ் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அந்த பாத் பேஸ்ட் ஆகிடும். என்ட்ரு தட்டினா இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் அந்த ஸ்பெசிஃபிக் பாத்தில் இருக்கும். கமாண்டில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது செப்பரேட்டாக முதல்ல நீங்கள் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிடணும். ஏதாவது சின்டெக்ஸ் எரர் இருந்ததுன்னா அது எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர்னால் எரரை த்ரோ பண்ணிவிடும். அப்படி சின்டெக்ஸ் எரர் எதுவுமே இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுன்றது வேறு ஒன்றும் இல்லை, டாட் கிளாஸ் ஃபைல். இப்போ இருக்கிறது டாட் ஜாவா ஃபைல். ஓகே, ஸோ எப்படி கம்பைல் பண்ணலாம்? ஜாவா சி அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் சாம்பிள் ப்ரோக்ராம் டாட் ஜாவா ஃபைல் தானே அது. ஸோ டாட் ஜாவா கொடுத்துட்டு என்டர் தட்டணும். இப்போ டேரெக்டாக எந்த ஒரு எரரும் உங்களுக்கு த்ரோ பண்ணல அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக அந்த ஃபைல் கம்பைல் ஆயிடுச்சு, எந்த ஒரு சின்டெக்ஸ் எரரும் இல்லைன்னு அர்த்தம். இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா மறுபடியும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். அப்பார்ட் ஃப்ரம் டாட் ஜாவா ஃபைல் உங்களுக்கு டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, கிளாஸ் ஃபைல். அப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு ரெடின்னு அர்த்தம். சின்ஸ் இது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாறுறதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஜாவா அந்த ஃபைல் நேம் சாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ நம்ம டாட் ஜாவான்லாம் கொடுக்க தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஜாவா ஸ்பேஸ் சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்தா போதும். இது ரன் ஆகிடும். ரன் ஆகிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவே நமக்கு என்ன கிடைக்குது, அவுட்புட்டும் கிடைக்குது, வெல்கம் ஜாவா. இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனான கமாண்ட் மூலமாக எப்படி ரன் பண்ணுன்றதை பார்த்துட்டோம், கமாண்ட் லைன். செகண்ட் செக்ஷனில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட்னா என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். பப்ளிக் வாய்ட் ஆட்னு ஒரு மெத்தட் இருக்குது, சரியா? இதுக்குள்ளே ஒரு கோட் இருக்குது, int c = a + b. ஃபைன். இந்த int a, int b இருக்கு இல்லையா, இதுதான் பேராமீட்டர். ஓகேவா, இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறீங்களோ கால் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சிருக்க வேரியபிள் செக்ஷன் தான் இந்த பேராமீட்டர். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த மெத்தட் கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், add 10, 20. இந்த மெத்தட் ஒரு பேராமீட்டரை வச்சிருக்கிறதுனால நம்ம 2 வேல்யூவை பாஸ் பண்ணணும். கால் பண்ணும்போது
பாஸ் பண்ணுற இந்த செக்ஷன் பேர் தான் ஆர்குமெண்ட். நம்ம தான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போதே நான் வேல்யூஸை கொடுக்குறேன். அந்த வேல்யூஸை இந்த மெயின் மெத்தட் கேப்சர் பண்ணுமா அப்படின்றது தான் கொஸ்டின். எஸ், கண்டிப்பாக பண்ணும். ஓகேவா? கமாண்ட் மூலமாக நம்ம வேல்யூஸ் எது கொடுத்தாலும் அது இந்த மெயின் மெத்தட் கேப்சர் பண்ணிக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். அந்த முதல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் வேல்யூ இஸ் ப்ளஸ் ஆர்க்ஸ் ஆஃப் 0. அரேவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் வேல்யூ என்னது? 0. கரெக்டா? ஏன்னா இது அரேல தான் ரிசீவ் பண்ண போகுது. ஆர்குமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணுறது இந்த பேராமீட்டர் ரிசீவ் ஆகும். அரேன்றதுனால ஒரு வேல்யூ பாஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கும். மல்டிபிள் வேல்யூஸ் இருந்தால் அடுத்த இண்டெக்ஸ் பொசிஷனில் சேவ் ஆகிடும். ஓகே, கம்பைல் பண்ணியாச்சு. எந்த ஒரு சின்டாக்ஸ் எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணுவோம். ஏன் இந்த எரர் அடிக்குதுன்னா, அரேல ஒரு வேல்யூ வரும்னு நம்பி நம்ம அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் அரே எம்டி தான். ஏன்னா நான் ரன் பண்ணேன் தவிர வேல்யூ பாஸ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ நான் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். 10ன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஈவன் தோ நான் இன்டீஜராக பாஸ் பண்ணால் கூட அது என்னவா எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த அரேல ஸ்டோர் பண்ணிவிடும். ஒரு வேல்யூ தாங்க பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு வேல்யூ இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல் இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். 20, 13 எவ்வளோ வேணால் ஸ்பேஸ் விட்டு நம்ம பாஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸ்டில் வேல்யூஸ் 10 தான் இருக்குது. ஏன்னா மற்ற வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ணல கோடில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு இன்னொரு கோடு எழுதுறேன். ஆர்க்ஸ் ஆஃப் 1. ஓகேவா? செகண்ட் வேல்யூ ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. மறுபடியும் கம்பைல் பண்ணிட்டேன். இப்போது ரன் பண்ண போகிறேன். ஜாவா ஃபைல் நேம். கரெக்டாக? இப்போது நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். 10, செகண்ட் வேல்யூ வந்து நான் என்னோடய நேமை கொடுக்க போகிறேன். கணேஷ் அண்ட் மறுபடியும் 20 கொடுக்குறேன். ஸோ 10ன்றது 0th பொசிஷன்லையும், கணேஷ்ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும், 20ன்றது தேர்ட் பொசிஷனும் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வேல்யூ இஸ் 10, செகண்ட் வேல்யூ இஸ் கணேஷ், அதுக்கப்புறம் வெல்கம் ஜாவா. ஸோ நம்ம ஜாவாவை கமாண்ட் மூலமாக ரன் பண்ணலாம். பண்ணும்போது வேல்யூஸை பாஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இது என்னவா இருக்குது? ஒரு ஸ்ட்ரிங் அரேவாக இருக்குது. நீ என்ன வேணால் வேல்யூஸ் அனுப்புப்பா. 10 அனுப்பு, 0.2 அனுப்பு, ஒரு பூலியன் வேல்யூ அனுப்பு. எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நீ எவ்வளோ வேல்யூ அனுப்புறியோ அதெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். சிம்பிள். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் ஸ்ட்ரிங் வேல்யூ, இது எல்லாமே அரேவாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ரைட் ஹேண்ட் பொசிஷனில் போட்டுருவோம். ஆர்க்ஸ். ஓகே, மறுபடியும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். இதுக்குள்ள நம்ம வேல்யூவை பேஸ்ட் பண்ணிடுவோம். இது பேர் தான் ஃபார் ஈச். உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இதை சேவ் பண்ணிட்டேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் மறுபடியும் கம்பைல் பண்ணுவோம். ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா. இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். வெறும் ஜாவா ஃபைல் நேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேம்ஸை கொடுக்க போகிறேன். கணேஷ், ரமேஷ், ஜாவா இப்படின்னு 3 நேமு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்புறம் 100 எனி வேல்யூஸ், பூலியன் வேல்யூ ட்ரூ, இந்த மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் சொன்னால் நான் ரன் பண்ணும்போது கொடுத்துட்டே வரலாம். எல்லாமே என்னவா ஸ்டோர் ஆக போகுது, பேராமீட்டர் இருக்க அறையில் ஸ்டோர் ஆக போகுது. பார்த்தீங்களா? ஃபார் லூப் மூலமாக ஒவ்வொரு வேல்யூவும் ஆர்டராக பிரிண்ட் ஆகிட்டே வருது. இது பூலியன் வேல்யூ, அதனால் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண மாட்டேன்னா எரர் த்ரோ பண்ணல. ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் எல்லாமே அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். பாருங்கள், கணேஷ், ரமேஷ், ஜாவா 100 ட்ரூ எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக கமாண்டில் ஜாவாவை ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது ஆர்குமெண்ட், அதாவது வேல்யூவும் பாஸ் பண்ணலாம். ஸோ தட் மெயின் மெத்தட் இருக்க ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கும்.